ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ரமண பகவானுடைய அருட்பெரும் கருணையினால் ரமண திருவிளையாடல் திரட்டல இன்னைக்கு அடுத்த திருவிளையாடல் நம்ம பார்க்க போகிறோம். ரகசியம் வெளிப்பட்டது அப்படிங்கிற தலைப்பு. பகவான் ஒரு தடவை உள்ளது 40 பாடல்களுக்கு ராத்திரி அந்த உணவு வேலை முடிஞ்சப்புறம் விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னு ஒருத்தட்ட சொன்னார் பகவான். உள்ளது 40 என்ற பாடல் பகவான் ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்வார். அர்த்தமே தெரியாட்டா கூட நீங்கள் படிங்கோ, காலக்கிரமத்தில் அதோடைய அந்த வேலையை அது செஞ்சுடும் அப்படின்வார். உள்ளது 40 அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு ஆன்மீக சாதனம். நானார் அப்படிங்கிற விசாரணைக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். பகவான் இப்படி சொல்லிட்டார் அப்படின்னு ரமணாசிரமம் ஃபுல்லாக பரவிடுத்து பக்தர்களெல்லாம் ரொம்ப ஆவலோடு சாப்பிட்டு முடிச்சுட்டு பகவான் முன்னால் வந்து உட்கார்ந்தா. 21வது பாடலுக்கு பகவான் விளக்கம் சொல்லிகிட்டு இருக்கும்போது, கடவுளை பார்க்கறதுன்னா கடவுளாக இருக்கிறது தான், இதுதான் இந்த பாடலுக்கு சரியான அர்த்தம் அப்படின்னார். உடனே அங்கே இருந்த தண்டபாணி சுவாமி, இதை பகவான் அனுபவத்தில் தான் சொல்கிறதா அப்படின்னு கேட்டார். பகவான் அப்படி நிமிர்ந்து கம்பீரமாக உட்காண்டு தீர்க்கமான ஒரு பார்வையோடு தெளிவான வார்த்தைகளில் கணீர்னு சொன்னார் கம்பீரமாக. இல்லைன்னா எப்படி தைரியமாக எழுதுவேன்? பகவானுடைய வார்த்தை. இல்லைன்னா தைரியமாக எப்படி எழுதுவேன்? பகவான் ஞானத்தின் சாறு, அந்த சாற்றை அப்படியே நமக்கு பருகத்தரார். அதெல்லாம் தான் இந்த திருவிளையாடலுடைய அர்த்தம். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி உள்ளது 40க்கு அர்த்தம் சொல்லி 21வது பாடலில் கடவுளாக இருக்கிறது தான் கடவுளை உணர்றதுன்னு சொல்கிறது. அப்போது தண்டபாணி சுவாமியே இந்த கேள்வியை கேளு அப்படின்னு கேட்கும்படியாக பகவான் செய்யறது. தண்டபாணி சுவாமி கேட்ட உடனே பகவான் அதற்கு ஆணித்தரமாக ஒரு பதில் கொடுக்கறது. பகவானாக இருப்பது தான் பகவானாக நினைக்கிறது, உணர்றது அப்படின்னு பார்க்கறதுன்னா அதுதான். அப்போது தண்டபாணி சுவாமி கேட்டதுக்கு பதில் ஆமாம், இல்லைன்னா எழுதுவனா அப்படிங்கிறார். பகவான் இப்படிலாம் சொன்னாலே அது சத்தமே சத்தியம், நித்தியம், சாஸ்வதம். பகவான் என்ன சொன்னாலும் அது அனுபூதி தான். நம்மளுடைய அனுபவத்துக்கு அதை கொண்டு வரணும். தொடர்ந்து சிந்திப்போம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.